சிம்பிளாக ஹெல்த்தியாக பீட்ரூட் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, சிஇ அப்படின்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இதுக்கு முதல்ல ஜவ்வரிசியை நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை பீட்ரூட் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தின்னாக துருவி எடுத்துக்கலாம். இப்படி செய்யும்போது தான் குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் போட்டு நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா பால் அரை லிட்டர் ஊற்றிக்கலாம். பால் பிடிக்காதவங்க தின்னான தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இது 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி பால் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு ஊற வச்ச ஜவ்வரிசியை நம்ம போட்டுருவோம். இது வேகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் போடுறோம். அதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம ப்ரௌன் சுகரோ நாட்டு சர்க்கரையோ போடணும். நீங்கள் கொதிக்கும் போது போட்டிங்க அப்படின்னா திரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ வறுத்து வச்சு முந்திரி திராட்சையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நம்ம ப்ரௌன் சுகர் போட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் போடலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இன்ஸ்டண்ட்டாகவும் ரெடி ஆகிடுச்சு.